வாங்க மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வந்து, சென்னையில மிக அருகாமையில வந்து சித்தாலப்பாக்கம்ன்ற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து மாகாளியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்ல வந்து பல விஷயங்கள் வந்து இருந்தாலும், எனக்கு வந்து கோயில் உள்ள போன உடனேமே வந்து ஃப்ரண்ட்ல ஒரு 7 சிலை வந்து இருக்குது. அது இன்னமும் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன மாரி சிலைன்னு சொல்லிட்டு என்னால வந்து அத சொல்ல முடியல. அதே மாரி வந்து கோயிலுக்கு சைட்ல வந்து ஒரு நடுகல் மாரி வந்து ஒரு கல் இருக்கு. அதுல வந்து ஒரு பெண் சிலை வந்து உருவம் பொதிஞ்சிருக்கு. அந்த ஒரு அருவா இப்படி வச்சிருக்கிறாங்க. அத பார்க்கும்பொழுதும் அது என்ன மாரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அ இத தாண்டி வந்து இந்த கோயில்ல என்ன விசேஷன்றத அங்க இருக்க பூசாரி வந்து ஃபுல்லா வந்து விளக்கமா சொல்றாரு. கேளுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுக்கு முன்னாடி பழமையான கோயில் சார். அதாவது என் அப்பாவுக்கே தெரியாது. அப்பாவுக்கு முன்னாடி தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. அப்பா சொன்ன மட்டும் தாத்தா சொன்ன விஷயம் என்னன்னா, இது 300 400 ஆண்டுக்கு முன்னாடி பழமையான கோயில்னால அந்த காலத்தில் வந்து இந்த காலரா நோய் வந்து அப்போ மாத்திரை மருந்துலாம் கிடையாது, சிகிச்சை கிடையாது. அப்போ வந்து ஒரு அந்த காலரா நோய் வரும்போது மக்கள் வந்து கும்பல் கும்பலாக தவறிடுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சாமி வந்து சொல்லி இதுமாரி அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே போயிட்டு அந்த அம்மாவை நீங்கள் வணங்குங்க, வணங்கினா காப்பாற்றலாம் மக்களை சொல்லிட்டு அப்போ வந்து வணங்கும் போது அப்போ அந்த அம்மா உருவாகியது தான் இந்த ஸ்ரீ மகா காளியம்மன். அதை இது அன்ன பேர் கோயிலாக உருவாக்கி வழிபடும் போது அந்த காலோட இதெல்லாம் கொஞ்சம் தாக்கம் அடங்கி மக்களை வந்து காப்பாற்றினால இந்த அம்மா இங்கே வச்சாங்க. அப்போ வந்து ஊரோட வந்து என்னென்னா உரல் சத்தம் கேட்கக்கூடாதுன்ட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்ச தெய்வம் வந்து அந்த காளிகம்மாள். இந்த அம்மா வந்து நூக்காலத்தம்மா பக்கத்தில் இருக்கிறவங்க. இவங்க வந்து என்னென்னா பக்கத்துலேருந்து ஒருத்தர் டெய்லி மாடு கொண்டு வர்றாராம். கொண்டு வரும்போது பால் வந்து மாடு வந்து என்ன பண்ணோமோ அங்கேருந்து ஓட்டாரும்போது மடியில் பால் இருக்கணுமோ, இங்கே வந்தாலும் சில இந்த இடத்துக்கு வரும்போது வீடு ஓட்டும்போது மடியில் பால் இருக்காதான். அப்போ நான் செக் பண்ணும்போது இந்த அம்மாவுக்கு அப்போ கொடுத்ததாக அதுவும் வாழ்க்கை வரல சொன்னதை தாத்தா. அது அப்புறம் தான் இந்த அம்மாவை நூக்காலத்தம்மாவை வழிபட்டாங்க. இவர் 2 பேரும் அக்கா தங்கச்சி, காளிகாம்பாவும் நூக்காலத்தம்மா அக்கா தங்கச்சிங்க. அதனால் எந்த ஒரு இதுனாலும் படையல் போடலாம், தேங்காய் உடைத்தாலும் எதுனாலும் இவங்க 2 பேரும் தான் ஒரே இது. மண் சோளம் வந்து கிட்டத்தட்ட அதாவது எங்களுக்குலாம் தெரியாதுங்க, அது தாத்தா காலத்துக்கே தெரியாது. அப்போவே மண் சோளம் இருந்தது. அது அப்புறம் 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மண் சிலை இது பண்ணிட்டு காளி சிலை வச்சு அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கும்பாசம் பண்ணலாம் அந்த காலத்தில். இப்போ 2025 இப்போ கோயிலுக்கு கும்பாசம் பண்ணி 8 மாதம் ஆகுது. ஐயா வணக்கம். இங்க இருக்கிறாங்களே அவங்க யாருங்க? அவங்க 7 பேரும் தடிக்கார் பொலிக்காருன்னுவாங்க. அந்த அம்மா வேட்டைக்கு போகும்போது காவலுக்கு துணைக்கு வருவாங்க. வேட்டைக்கு போகும்போது காவலுக்கு துணைக்கு. இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7 பேர். இந்த பக்கம் 3 பேர் இருக்கு. இவங்க என்னன்னு சொல்லி கூடுவீங்க? தடிக்கார் பொலிக்கார். ஐயா இங்க இருக்கிற இந்த தெய்வம் வந்து யார்? ஐயனார். ஆனால் அவர் எனக்கு தெரியாது. உள்ள குளத்து உள்ள மண்ணில் இருந்தார். நாங்கள் டூர் வரும்போது அதை எடுத்து இங்கே வச்சோம். ஆனால் பார்க்குறதுக்கு ஐயனார் மாதிரி தான் இருக்குது. தாத்தாவுக்கு தான் தெரியும் பேர்லாம். அவருக்கு அப்புறம் நாங்கள் மனமாக அது தெரியல. ஒரு சிலர் முனீஸ்வரன் நினச்சி முனீஸ்வரனா கும்பிட்றாங்க. ஆனால் மெயினாக ஐயனார் மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே இருக்கீங்களா, ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.